சி ஜோசப் விஜய் எனும் நான். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பப்ளு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவேகா வந்து வெற்றி பெற்றுருச்சு. ஸோ அந்த தாவேகாக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நம்ம பப்ளு பைட்ஸ் சேனல் மூலியமாக நம்ம ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கனெக்ட் வித் பப்ளு. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த நியூ இயர் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்த அந்த உள்ளத்துக்கு என்னுடைய நன்றி. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றி, அது வந்து நம்மளுடைய வெற்றி மாதிரி, நம்ம மக்கள் நம்மளே உரிமை கொண்டாடிக்கக்கூடிய அந்த வெற்றி மாதிரி இந்த தாவேகா ஜெயிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக போட்டின்னு வந்ததுன்னா ஆட்டோ சூடு பிடிக்கும். இந்த வாட்டி சூடு பிடிக்கிறத தாண்டி பத்திக்கிட்டுலாம் எரிஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம், மாநாடு, நடுவில் வந்து நம்ம தளபதி நம்ம விஜய் அண்ணன் நடித்த நம்ம ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தது. தெரிஞ்சு படத்தில் டைலாக் வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு தெரில. லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்ற மாதிரி தளபதி வந்து போராடி இந்த ஒரு முதலமைச்சர் சீட்டை மக்களோட ஆதரவோட வின் பண்ணியிருக்காரு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தளபதி விஜய், விஜய் அண்ணன், ஜோசப் விஜய், சிஎம் ஜோசப் விஜய், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய பேரோட ஆசை வந்து மாற்றம் தான். மாற்றம் அப்படின்றது வந்து நம்ம வாயால் சொல்லிக்கிட்டே இருப்போம், நடக்குமான்னு. ஆனால் இந்த வாட்டி சரித்திரமே வந்து புரட்டி எழுதுகிற மாதிரி, எப்பயுமே 2 கட்சிகளுக்கு தான் போட்டி வரும், இல்லை 3-4 இருக்கும். பட் ஆனால் 2 பேர் தான் நம்மளை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி புதுசாக ஒரு கட்சி, புதுசாக ஒரு ஆளுமை, புதுசாக ஒரு முதலமைச்சர். மக்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க, வரவேற்கிறாங்க. அதுவும் தளபதி நம்ம ஜோசப் விஜய் வந்து காலையில் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னும் போது அந்த கூஸ்பம்ஸ் மூமெண்ட்லாம் வந்துட்டு சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டே இருக்கு. சி ஜோசப் விஜய் எனும் நான். கன்சிஸ்டன்சி வின்ஸ், அவ்வளோதான். நம்ம ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தோல்வி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நம்மளுடைய முதலமைச்சர். ஆக்சுவலாக எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஆசை, விஷ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜென்ரேஷனில் ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி புதுசாக ஒன்று நடக்குதுன்னும் போது ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? ஸோ நம்ம சைட்லேருந்து வாழ்த்தணும். இது எவ்வளோ பெரிய வெற்றின்றது நம்மளால வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஓட் கவுண்டிங்ல கடைசி வரைக்கும் கூட நடக்குமா நடக்காதா, சிஎம் ஆவாரா மாட்டாரான்ற அந்த ஒரு நெயில் பைட்டிங் சீக்வன்ஸ்லேயே தான். ஒரு படம் பார்த்தா கிளைமேக்ஸ் எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் முன்னாடி அப்படிதான் போய்கிட்டு இருந்தது. கடைசியில் நல்ல செய்தி வந்துருச்சு. எஸ், சிஎம் ஆயிட்டாரு. நம்ம எல்லாரும் கொண்டாடக்கூடிய நம்மளுடைய தளபதி விஜய், அண்ணன் விஜய், சிஎம் ஜோசப் விஜய். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு மக்களை வந்து கரெக்டாக அவர் சொன்ன கொள்கைகளோட, கோட்பாடுகளோட மக்களை சூப்பராக ரூல் பண்ணி இதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து நான் ஆசைப்பட்றேன். நான் மட்டுமே இல்லை, நம்ம எல்லாருமே அதான் ஆசைப்பட்டிருக்கோம். அதனால தான் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி ஒரு ஓட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், பார்க்கலாம். யார் வந்தாலும் என்னங்க, மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணுறோம், வீடியோ போடுறோம், இதெல்லாம் தாண்டி நிறைய பிரச்சனைகள் சொசைட்டியில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பெருசாக நம்மளால் கண்டுக்க முடியல. அந்த பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு யார் நடவடிக்கை எடுத்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். வழக்கம் போல தான் இந்த வீடியோ எதுக்காக பேசி போடுறேன் அப்படின்னா, நியூஸ் போவோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இது வந்து மாபெரும் வெற்றி இல்லையா? லாஸ்ட்டாக ஒரு 3-4 மாதமாக எங்கே மாநாடு போட்டாலும் கூட்டமாக அவ்வளோ கூட்டமாக போனாங்க. அதுக்கான ரிசல்ட் தெரியணும் இல்லையா? அது தெரிஞ்சிருச்சு. அந்த ரிசல்ட் வந்து நியாயமானதாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு தான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம் அப்படின்னா. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன் டு சிஎம் சார். இந்த ஒரு பயணத்தை நம்ம தலைவர் ஸ்டார்ட் பண்ணட்டும். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.